தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சட்டசபை தேர்தலில் 108 இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. ஆட்சி அமைக்க மெஜாரிட்டிக்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. இந்த சூழலில் அதிமுக ஆதரவு கொடுக்காது என தெளிவாக கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவின் ஒரு பிரிவு விஜயுடன் கூட்டணிக்கு செல்லலாம் எனவும் மாறி மாறி பேசி வருவதால் அதிமுகவின் நிலைப்பாடு தெளிவாக இல்லை. இது ஒருபுறம் இருக்க, தலைமை செயலாளரிடம் ஆளுநர் கேட்ட கேள்விதான் தற்போது மிகவும் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு முதல்வருக்கான சிறப்பு கான்வாய் வாகனங்கள் வழங்கப்பட்டதை பற்றி கவர்னர் அர்லோகர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டி லோக்பவனில் நேற்று தாவேகா தலைவர் விஜய் கவர்னர் அர்லோகரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது 118 எம்எல்ஏக்களின் முழுமையான பட்டியலை வழங்குமாறு கவர்னர் கேட்டிருக்கிறார். ஆனால் விஜய் தரப்பு ஆட்சி அமைந்த பிறகு நாங்கள் அதற்கான முழு விவரத்தை கொடுக்கிறோம், இப்போது எங்களுக்கு அழைப்பு கொடுங்கள் என கேட்டிருந்தார். தெளிவான விளக்கம் இல்லாத காரணத்தால் ஆளுநர் விஜயை அழைக்கவில்லை. இந்நிலையில்தான் எந்தவித அரசியல் மற்றும் சட்ட வழிகாட்டுதல் இன்றி முதல்வருக்கான சிறப்பு கான்வாய் வாகனங்களில் விஜய் சென்றது கவர்னரின் கவனத்திற்கு வந்தது. இன்னும் முதல்வராக பதவியேற்காத நிலையில் விஜய்க்கு இந்த கான்வாய் வாகனங்கள் எவ்வாறு, எந்த சரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டன என்று அதிகாரிகளிடம் கவர்னர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். பதவியேற்கும் முன்பே விஜய்க்கு உச்சபட்ச பாதுகாப்பு வசதிகள் வழங்கப்பட்டதுதான் கவர்னரின் அதிருப்திக்கான காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு விஜய்க்கு வழங்கப்பட்ட கான்வாய் வாகனங்கள் வாபஸ் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் பட்டினப்பாக்கத்தில் இருந்து கான்வாய் வாகனங்கள் இல்லாமலேயே நீலாங்கரை வீட்டிற்கு நேற்று இரவு புறப்பட்டு சென்றார். விஜய் பெரிய கட்சியாக உருவெடுத்தும் அவர் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உண்டாகியிருப்பது, ஊழலுக்கு பெயர் போன காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் கூட்டணி சேர்ந்திருப்பது விஜய்க்கு ஆரம்ப கட்டத்திலேயே எதிரான சூழலை உண்டாக்கியிருக்கிறது.